வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ரியாஸ் அஹ்மத் பேசுகிறேன். வி4 மீடியா சேனலில் என்னுடைய சினிமாவும் நானும் என்ற நிகழ்ச்சியில் என்னுடைய பள்ளிக்கால அனுபவங்கள், குறிப்பாக நானும் சினிமாவும் எப்படி இணைந்து பயணம் செய்தோம் அப்படின்றத பல தருணங்களில் பல நினைவுகளோடு உங்களை நான் பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் எனக்கு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு படத்தில் ஒரு ப்ரொமோ வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவை மறுபடியும் ஒரு பசுமையாக்கின ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் அதை பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தில், கண்ணன் ரவி அவர்கள் தயாரிப்பில், ஜெய் மற்றும் சூரஜ் இவங்கள் நடிப்பில் வெளிவர போகிற டெக்ஸ்லா என்ற திரைப்படத்துடைய ப்ரொமோ ஷூட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லேஜு, குழந்தைங்க எல்லாம் வந்து ஆவலாக அப்படியே வானத்தை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் எல்லாம் ஒரு இருட்டாக தெரியும், க்ளவுடியாக இருக்கும். என்ன வெளிச்சம் வராதா, வெயில் அடிக்காதா அப்படின்றது எல்லாம் ஆவலாக காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தருணம். இப்படி பல ஷார்ட்ஸ்லாம் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் வரும். சூரியனை வந்து அதை க்ளவுட்ஸ் எல்லாம் நீங்கி சூரிய ஒளி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிரர் மேலே அந்த சூரிய ஒளி பட, அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு கட் அண்ட் ரைஸ் ஆகும், டெக்ஸ்லா அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பாங்க. இது பார்த்த உடனே எனக்கு இம்மீடியட்டாக என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு நினைவுக்கு வந்தது. அதாவது 70s லேட் 70ஸில் நான் முஸ்லீம் ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது என்னோடய கிளாஸ்மேட்டு மன்சூர் ஹுசைன் சொல்லிட்டு அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. என்னோடய ஹவுஸ் ஓனரோட ரிலேட்டிவ் அவங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று, தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், இல்லையா வீட்லேயே சினிமா விளையாட்டு விளையாடணும். அப்படி தான், இது 2 தான் எனக்கு. ஒன்று பார்க்கணும், இல்லைன்னா படத்தை காட்டணும். இது ஒரு கிரேஸாக எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. சினிமா விளையாட்டு அப்படின்றத கிரேஸ் எப்படி உருவாச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு மன்சூர் ஹுசைன். அவன் வந்து எனக்கு வந்து இந்த வீட்டிலே சினிமா காட்டுறது எப்படி அப்படின்றத ஒரு விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்தாப்புல. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு போயிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போனோம். இதுதான் வழக்கம். அப்படி மார்க்கெட்டுக்கு போனோன்னா ஜாம் பஜாரில் தான் போய் வாங்கிட்டு வர்றது. ஜாம் பஜாரை வாங்கிட்டு வர கடையில் பார்த்திங்கன்னா, அப்போ பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று இருக்கும். அந்த ஃபேன்சி ஸ்டோரில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, அந்த ஒரு லாட்ரி மாதிரி ஒரு குலுக்கல் முறைகளில் சில பரிசுகள் வெல்ற ஒரு சில விஷயங்களாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா ஒரு 5 பைசாவுக்கு ஒன்று பிச்சை எடுத்தாக்கா ஒரு 3 ஃபிலிமு ஃப்ரேம் வரும். ஒரு ஃப்ரேமு வந்து 3 ஃப்ரேம் சேர்த்து வச்சு ஒரு 5 பைசான்னு விற்றுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கட் ஃபிலிம்ஸு, அந்த ஃப்ரேம்ஸை வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். அதில் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஷ்னரியில் வந்து டேக்னு ஒன்று வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக அந்த ஃபைலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பல டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிளிப் பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை வந்து இந்த டேக் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டேக் வாங்கி வச்சு அந்த ஃபிலிமோட ஃப்ரேம்ஸை வந்து நான் வந்து அந்த டேக்கில் போட்டு சேர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் நண்பனுக்கு காமிச்ச அந்த சினிமா காட்டுறது எப்படி அப்படின்றத என் வீட்டில் என்னுடைய பிரதர்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய நெய்பர்ஸு அவங்களெல்லாம் வச்சுட்டு நான் வீட்டிலே சினிமா காட்ட ஆரம்பித்தேங்க. அந்த பழக்கம் தான் எனக்கு இது ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஃபிலிம் சேர்க்குற வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, தர்மேந்திர ஹேமமாலினி அவர்கள் நடிப்பில் தேர் ஃபிலிம்ஸ் தயாரித்த மா என்ற திரைப்படம் 1976 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோடைய ஃபிலிம் வந்து எனக்கு தேவர் ஃபிலிம்ஸ் லோகோ வர்றதுல இருந்து டைட்டில் கார்ட்லேருந்து எல்லா ஃப்ரேமும் எனக்கு சொல்லி வச்ச மாதிரி அப்படியே கிடச்சிதுங்க. அந்த ஃபிலிமோடைய டேக் பார்த்திங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஃபிலிமை சேர்த்து வச்சுருப்பேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு ஃபிலிம்ஸை நான் சேர்த்துருப்பேன். பிகினிங் தான் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அது சேர்ந்துச்சு. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இப்போ சிந்தாதிரிப்பேட்டில் அந்த மீரான் சாப் தெரு என்று சொல்கிறது, அதுதான் நம்ம வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான எக்ஸிபிட்டர்ஸ்க்கான அந்த மார்க்கெட், அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸான மார்க்கெட்டு. அங்கே தான் வந்து படப்பெட்டிகள் எல்லாம் நிறைய இருக்கும். பழைய படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த படத்தை ஓட்டி கொஞ்சம் தேஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி விற்றுருவாங்க. அதை வந்து ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து தெருக்கூத்தில் பார்த்திங்கன்னா, அப்போ அந்த கதை கேளுன்னு ஒரு பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா, சினிமாவிலலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த தெருவில் அங்கெல்லாம் ஓடி போய்ட்டு அந்த பயோஸ்கோப்னு அந்த படத்தை போட்டு காமிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் ஓட்டி காட்டிகிட்ருப்பாங்க. அவங்கவுங்க 10 பைசா கொடுத்துட்டு அந்த அப்படி உள்ள பூந்துட்டு அப்படி படம் பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் தான் அது. அந்த மாதிரி விற்பனைகளை வந்துட்டு இருக்குது. இந்த 5 பைசாவுக்கு 3 ஃப்ரேம் கிடைக்கிற அந்த யுக்தி நான் பார்த்தது. நானும் சேகரிக்க ஆரம்பித்தேன். அது வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த நினைவுகளை நான் வந்து நிறைய நண்பர்களோடு அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த டெமோ நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை காட்ட போகிறேன்.
பார்த்தீங்களா? இது என்னென்னா ஒரு அட்டை டப்பா வாங்கிட்டு ஒரு அட்டை டப்பாவில் நல்ல பெரிய அப்போ வந்து சிகரெட் காட்டன்ஸ் வைக்கிற அந்த அட்டை டப்பான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெருசு. அந்த அட்டை டப்பா வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேனாக்கா, ஒரு பக்கம் அட்டை டப்பா உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு ஃபுல் ஸ்கேப் பேப்பரு, அதை வந்து ஒட்டிடுவேன். அதுதான் ஸ்க்ரீனு, படத்தில் ஸ்க்ரீனு. மீதி வந்து இந்த 2 சைடில் இருக்கிறத வந்து சின்னதாக அழகாக ஒரு 2 இல்லை 3 அந்த டப்பாவோட சைஸுக்கு அந்த மாதிரி ஜன்னல் மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன். அது வந்து உள்ளே வந்து படத்தை பார்க்குறதுக்காக. பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொஜெக்டர் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பல்போட ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு ஃப்யூஸ் பண்ண பல்போ இல்லை ஒரு பல்பு வாங்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஃபிலமெண்ட்டை எடுத்து முடித்ததுக்கப்புறம் எம்டி பல்பு இருக்கும், அந்த எம்டி பல்பில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த அட்டை டப்பாக்குள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டு அட்டை டப்பா வந்து ஒரு நிழலில் இந்த மாதிரி மொட்டை மாடியில் இல்லை வெயில் படக்கூடிய இடங்களில் கொஞ்சம் நிழலாக இந்த அட்டை டப்பாவை ஒரு ஸ்டூல் மேலே வச்சுருவேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேனாக்கா, வெயில் படுற இடத்துல கண்ணாடி பார்க்குற மிரரு, அந்த மிரரை வந்து ஒரு வெயில் படுற இடத்துல வைப்பேன். அந்த சூரிய ஒளி வந்து அந்த மிரர் மேலே பட்டு அந்த மிரரோடைய ஒளி வந்து இந்த பல்பு மூலிமா அந்த அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் படங்க. பட்டதுக்கப்புறம் நடுவில் நான் என்ன பண்ணுவேனாக்கா, அந்த ஃபிலிமோட ஃப்ரேமு கொண்டு போயிட்டு நடுவில் வைப்பேங்க. வைக்கும்போது இதை அப்படியே வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் அந்த ஃப்ரேம் தெரியுவாங்க. அப்போ நான் காட்டும்போது இந்த திரைப்படம் வந்து 35mm தானே, அதனால் எனக்கு இந்த ஃப்ரேம்ஸ்லாம் அழகாக செட் ஆச்சு. அது வந்து நான் உங்களுக்கு அந்த படத்தை வந்து எல்லாருக்கும் போட்டு ரெகுலராக காட்டிகிட்டு இருப்பேன். அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, தலை மேலே கால் கீழே இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா அங்கே ஸ்க்ரீனில் தலைக்கீழே தெரியும். இது வந்து நீங்கள் ஃபிலிமை வைக்கும்போது தலைக்கீழே வச்சா தான் அங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு பொசிஷன் தெரியும். இதுதான் அந்த தியேட்டரில் படம் காட்டுறவுடைய மகிமை விளையாட்டுன்றதை நான் கற்றுக்கிட்டது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் டெமோ காட்ட போகிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம V4 மீடியாவுடைய டூரிங் டாக்கீஸை பார்ப்போம். பாருங்கள், இதுதான் நான் விளையாடினா அந்த தியேட்ரு. இது என்ன பண்ணுவோன்னா, இது கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தனால எனக்கு இந்த சைஸ் தான் இந்த கார்ட்போர்ட் டப்பா கிடச்சிது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் இருக்கும். அந்த மாதிரி ஹைட்டு அட்டை டப்பாவில் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு உள் பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட்டு பேப்பர் இல்லை சார்ட்டை ஒட்டிட்டு அதை ஒயிட்டை ஸ்க்ரீனாக மாற்றிடுவேன். ஆச்சுங்களா? அப்புறம் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2ன்னு இங்கே கொண்டாந்து இப்படி வந்து ஒரு விண்டோ போட்டுருவேன். விண்டோ எதுக்குன்னா, நம்ம காட்டுற படத்தை ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான இந்த வியூ இது. இந்த டோர் ஒன்று, இந்த டோர் ஒன்று. இதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பல்பு உள்ளே இருக்கிற அந்த ஃபிலமெண்ட்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அந்த பல்பு ஷேப்பில் இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பல்பு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு உள்ளே தண்ணி வச்சுட்டு இந்த பல்பு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் தூரத்தில் ஒரு கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடியை செட் பண்ணுவேன். இந்த கண்ணாடி எந்த அளவுக்கு நான் இப்படி செட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி அதாவது இந்த வெளிச்சம் அங்கே படணும். அந்த நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த பல்பு மேலே இந்த வெளிச்சம் நல்லா படணும். படும்போது இந்த வெளிச்சத்துலேருந்து உள்ளே உங்கள் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மிரரை வச்சுட்டு மிரரோட ரிஃப்ளெக்ஷன்னு இங்கே பல்பு மேலே படுது. இந்த ஒளி வந்து உள்ளே அங்கே தியேட்டரில் அங்கே தெரியும் போது என்ன பண்ணுவேன்னா, இப்போது இந்த ஃபிலிமை வந்து இங்கே இந்த மாதிரி இப்படி வைப்பேன். இது வைக்கும்போது உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த படம் தெரியும். இது வந்து சினிமா ஸ்கோப்பு 35mm அடங்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் கிராஸாகவே தெரியும். அந்த தியேட்டரோட ப்ரொஜெக்டர் லென்ஸில் போடும்போது இது உங்களுக்கு அந்த ஸ்கோப்பில் அழகாக தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு சொல்லணும், இதுதாங்க அந்த ஸ்லைடு. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த ஸ்லைடு நானும் என் நண்பர் டி நகர் பழனியும் 2 பேரும் தலைவருக்கு மாலை போடுற மாதிரி ஒரு ஸ்லைடு. இதை தான் அப்போ தியேட்டரில் காட்டுவோம். இதில் என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீ ராகவேந்திர துணை வாழ்க வளர்க, கலைத்தாயின் கருமகனை வெண்திரையில் காண வந்த ரசிகர்களை அன்புடன் வரவேற்கும் டி நகர் பழனி ரஜினி ரியாஸ் அப்படின்றத இந்த ஸ்லைடில் நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த ஸ்லைடு எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரபல ஓவியர் பேனர் ஆர்டிஸ்ட்டு ஜேபி கிருஷ்ணா அவர்கள். அவர் தான் இது எங்களுக்கு இந்த ஸ்லைடை பண்ணி கொடுத்தாரு. அந்த டிசைன் இந்த ஸ்லைடு அவ்வளோ பத்திரமாக நான் பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த ஸ்லைடை வச்சு உங்களுக்கு மறுபடியும் அந்த டெமோ இந்த ஃபிலிமு காமிச்சேன் இல்லையா, ஃபிலிமோட ஃப்ரேமு. இப்போ இந்த ஸ்லைடோட ஃப்ரேமை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை பாருங்கள்.
ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து டெமோ காமிச்சிட்டேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சினிமா விளையாட்டு எப்படின்றத, அந்த காலத்தில் எப்படிலாம் நாங்கள் விளையாடினோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து எனக்கும் அதே மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு அமைஞ்சது. இந்த தருணத்துக்கு நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது என்னோட தலைவர் வீட்டு இளவரசி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான். அவங்க அந்த டெக்ஸ்ட்லால இப்படி ஒரு ப்ரொமோ பண்ணி போட்டதுனால, எனக்கு மறுபடியும் நான் சிறு வயதில் விளையாடின அந்த விளையாட்டை மறுபடியும் நான் அந்த டெமோ மாதிரி செஞ்சுட்டு, இன்றைக்கி என் நண்பர்கள் எல்லாரோட உங்கள் எல்லாரோட இதை பகிர்ந்துக்கான சந்தர்ப்பத்தை நான் எனக்கு அமைஞ்சது. அந்த வகையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே போல் வருங்காலங்களில் என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸாக நடந்த சில விஷயங்கள் இன்றைய காலகட்டங்களுக்கும் அதை தென்படும் போது அதுக்கு உகந்த மாதிரி தகுந்த ரெண்டுமே மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயம் நான் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுது உங்கள் நண்பன் ரியாஸ் அஹமத்.